நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதிக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. நம்ம இத்தன நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த எபிசோடு தாங்க வந்திருக்கு. ஆதிக்கு வந்து எப்பதான் பாரதிய பத்தி உண்மை தெரியும், பாரதி தான் அவங்களோட ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த எபிசோடு தாங்க வந்திருக்கு. ஆதிக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அது எப்படி என்னன்னு பார்க்குறோமா, சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அங்கே ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு, என்னப்பா நீ புருஷன் பொண்டாட்டியாவே ஆகலை, அதுக்குள்ளே வந்து கோயிலில் வச்சுட்டு இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆதி வந்து பயங்கரமாக கோவப்பட்டுறாங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, கூட இருந்த பொண்ணே சொல்லிக்கிட்டு இருக்கா எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நீங்களாக ஒரு முடிவெடுத்து பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே வந்து நம்ம கையாள் இருக்கார்ல, அதாவது மித்ரா அவங்கெல்லாம் செட் பண்ண ஆள் இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தம்பி, புருஷன் பொண்டாட்டியாக தானே ஆக போகிறீங்க, இன்னும் ஆகலைல, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பெரியவங்கெல்லாம் என்ன முடிவு சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோங்க. எங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் ஊர் கோயிலே வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு நாங்கள் சொல்கிறதான் கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவர் வந்து சொல்லிடுறாரு. உடனே ஊர் பெரியவங்கலாம் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி ஆனது ஆகிப்போச்சு, நீங்கள் 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ண போகிறோன்னு வேறு சொல்லிட்டீங்க. சரி இந்த கோயிலில் வச்சே வந்து நீங்கள் வந்து கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, கோயிலில் தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ண பாவத்துக்கு இங்கேயே வந்து கல்யாணத்தை பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாமல், கல்யாணம் வந்து நீங்கள் நினச்சாலாம் பண்ண முடியாது, எங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ பேசுகிறத பார்த்தா இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண மாட்டே போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, இப்போ வந்து எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மித்ராவோட அண்ணன் வந்து வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு, ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மித்ராட்ட வந்து கேட்குறாங்க. உடனே அவங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதானே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி என்ன அது, இதில் என்ன இருக்குது, எப்போ இருந்தாலும் வந்து நீங்களும் மித்ராவும் கல்யாணம் பண்ணத்தானே போகிறீங்க, அது இப்போ பண்ணிடுங்க அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது, ரொம்ப நாளாக வந்து இந்த கல்யாணமும் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து பிரச்சனையை வந்து தள்ளி போட்டுக்கிட்டு, இந்த பிரச்சனைக்கு இப்போயே ஒரு முடிவு கட்டிடுவோம், நீங்களும் கல்யாணம் பண்ணிவிட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ஆதியை வந்து கல்யாணம் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு வந்து தள்ளிடுறாங்க. விடிஞ்சால் வந்து கல்யாணம், நாளைக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள், இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல முடிவு எடுத்துடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பாரதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம என்னமோ நினச்சி இங்கே கூட்டு வந்தோம் ஆதியை, ஆனால் இங்கே பார்த்தா வேற ஒன்று நடந்து போச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பாட்டி, அதுக்கடுத்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல அதான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. ஆஹா, இது வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டாங்க, பிளான் போட்டு ஆதியை வந்து வசமாக வந்து மாட்டி விட்டாங்க. ஆதிக்கு வந்து இது சரிப்பட்டு வராது, ஆதிக்கிட்ட நம்ம போய் உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஆதியை வந்து பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணி இவங்க வந்து பக்காவாக பிளான் போட்டு மித்ரா கழுத்தில் தாலி கட்ட வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி உண்மையை சொன்னால் தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாரதி கிட்ட போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏய் நடந்ததெல்லாம் உண்மை என்னன்னு தெரியுமாடி, அவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, வெளியில் வந்து அவங்க கதவை பூட்டிட்டாங்க, பூட்டிட்டு இப்படி பொய் சொல்லி இவங்க வந்து கல்யாணம் பண்ண பார்க்காங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, என்னை விடு, நான் போய் ஆதிக்கிட்ட போய் உண்மையை சொல்கிறேன், நீ தான் அவரோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அது வந்து அவரோட உயிருக்கு ஆபத்தாகவே போய் முடிஞ்சிடும், எனக்கு என்ன சொல்ல தெரியாமையா இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்க, விடிஞ்சால் வந்து ஆதிக்கும் அந்த மித்ராக்கும் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே சொல்லலைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் சொல்லாத அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பாரதி வந்து போயிடுறாங்க. இங்கிட்ட ஒரு பக்கம் ஆதி வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது, இப்படி ஆகிப்போச்சே, நம்ம என்னமோ பிளான் போட்டோம், இப்படி இப்படி நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து லதா வந்து போகிறாங்க. ஆதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் சொல்லுங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆதி, அந்த பாரதி யார் தெரியுமா, பாரதி தான் உங்கள் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதிக்கு வந்து ஷாக் ஆயிடுது. என்ன லதா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் ஆதி, நான் சொல்கிறத வந்து கேளுங்க, பாரதி தான் உங்களோட ஒய்ஃபு, நீங்களும் பாரதியும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க தான், அது மட்டும் இல்லாமல் ஆதித்யா இருக்கானே அவன் வந்து உங்களுக்கும் பாரதிக்கும் பிறந்த பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே கேட்டவுடனேயுமே இங்கிட்டு பார்த்தா வழக்கம் போல் நம்ம ஆதி இருக்கார்ல, அவர் வந்து நெஞ்சில் கை வச்சு உட்கார ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல கிறுகிறுன்னு வந்து மயங்கி விழுந்துடுறாரு. ஐயையோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து ஆதியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா டாக்டர் வந்து திட்டுறாங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அவருக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதிக்கு வந்து செக்கப் எல்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.